மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? அதாவது கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா, அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது இந்த மாதம் கெடுபலன்கள் உண்டா, அதிலேருந்து நம்ம எதாவது மீள்வதற்கு இறை வழிபாடு என்ன, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இது நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு போகிற 23ஆம் தேதி. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 26ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் கடைசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக கிட்டத்தட்ட சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், குறிப்பாக அந்த மாற்றங்கள் நன்மையா தீமையாங்கிறது மட்டும்தான் இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பண வசதி இந்த மாதம் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருந்தால் கூட செலவுகள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் அங்கே வந்துடுவார். ஆல்ரெடி புதன் அங்கே தான் இருக்கார். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, அவ்வளவு பழைய கடனில் இருந்து அடுத்து கடன் வாங்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையாக நடப்பதற்கான வாய்ப்பு. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஆகையினால இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தில் தான் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னாலே பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம், முதலீடுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள்னு அர்த்தம். ஆக நமக்கு முதலீடாக செலவினங்களாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பண வசதி பொருள் வசதி இருக்கோ நீங்கள் எதுலையாவது இந்த மாதம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது, எதிர்பாராத செலவினங்கள், திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இழப்பு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாதம் இருக்குது. பட் ஒரு சில கெடுபலன்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அந்த நன்மைகள் என்னன்னு பார்க்குற போதும் நம்மளால எனக்கு முன்னோர்களுடைய சொத்து இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அதிலேருந்து பெரிய லெவலில் எனக்கு வருமானங்கள் இல்லை, சம்பாத்தியங்கள் இல்லை, அல்லது அதிலேருந்து எனக்கு ஒரு பைசா கூட லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதன் மூலமாக வருமானங்கள் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பணம் பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முன்னோர்களுடைய சொத்து இல்லாதவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பண வரவு இருக்குது. இன்னொரு பக்கம் இதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணமோ அல்லது பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டி பணமோ அரியர்ஸ் பணமோ இன்சென்டிவ் பணமோ போனஸோ ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் அது அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கிரகங்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், போராட்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், உடம்புல வேதனை, வலி இதையெல்லாம் கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு சில நன்மைகளோ இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பெருசாக ஹியூஜாக வேண்டாம். ஏன்னா நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். இந்த மாதம் நம்முடைய தொழிலில் பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் அடைக்கி வாசிங்க. உங்களுக்கு வருமானங்கள் இல்லாமல் இல்லை, தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகையினால அது விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். ப்ராஃபிட் கிடைக்கிறதுலையுமே நிறைய தடை. நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய
கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் எம்என்சியில் இருக்கேன், ஆர் ஃபிட்டட் கன்சர்னில் இருக்கேன், அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கரியரில் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு என்னெல்லாம் தடை இருக்கோ அவ்வளவு இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கவனம் வேலையில். ஸோ பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, இன்சென்டிவ் வரல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் விட்டுட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய கொலீக்ஸுமே உங்களோட சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுமே நிறைய உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அவர்கள் கிரகங்கள் நல்லா இல்லாதனால நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்லி அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுடைய ஜாபில் இந்த மாதம் இருக்குது. நான் பெருசாக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் யோசித்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இல்லாத மட்டும் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு மனசோட சாட்டிஸ்ஃபைடாக பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து பண்ணால்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதுலேயும் எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதம் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா ஒரு ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். எப்பவுமே சனி பார்த்தாலே அதிக உழைப்பு குறைந்த வருவாய் தான் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்புட் கிடைக்குமா அல்லது ரெகக்னைஸ் கிடைக்குமான்னா இல்லை. மற்றவங்கெல்லாம் மேலே போயிட்டுருக்குறாங்க, நான் இப்போயே இப்படி தான் இருக்கேன் என்னுடைய வேலையில் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதம் பொறுமை. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த்து ஸோ ரொம்ப 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 இந்த மாதம் முக்கியம். ஏன்னா எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், அவங்க அத்தனை பேரும் நல்ல ஒரு டாக்டரை கவனித்து பாருங்கள். அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஒருவேளை லோன் இல்லாதவங்க லோனை கிரியேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இனம் காண முடியாத கவலைகள், உடலில் வலி வேதனைகள் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், குரு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உடல் ஆரோக்கிய குறைவு, இல் ஹெல்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நமக்கு கிரகங்கள் இந்த மாதம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுலேயும் 4ல் குரு இருக்கிறது, எஜுகேஷன் மட்டும்தான் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் பரவாயில்லை. ஆனாலும் கூட 4ல் இருக்கக்கூடிய குரு நம்ம பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஸோ எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரகங்கள் நமக்கு இந்த மாதம் உண்டு பண்ணிகிட்டு இருக்கு. கவனம். குழந்தைகளும் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருக்குது. இந்த நவம்பர் மாதங்கிறது ஐப்பசி 15 கார்த்திகை 14 வரைக்கும் தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலமாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிநாதன் முருகப்பெருமான எங்கெல்லாம் இருக்காரோ அவரை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் தன்வந்தரி பகவான பெருமாள் ஸ்தலத்தில் போய் வழிபாடு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? இந்த 2025 நவம்பர் மாதத்தில் உங்களுடைய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் பெரிய லெவலில் இருக்கா? அது கிரகங்களால் நமக்கு ஏதாவது தாக்கங்கள் இருக்கா? இந்த தாக்கத்திலேருந்து நம்ம விடுபடுவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்குமா? இதெல்லாம் தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கரகதியில் ஆகிறாரு. அதே சமயத்தில் ஆறுதலான விஷயம், இந்த மாதம் கடைசியில் 28ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகுது, இன்னொரு கிரகம் வக்கரம் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு போகிறார். அதே மாதிரி புத பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23ஆம் தேதி
துலாம் ராசிக்கு வர்றாரு. சுக்கிர பகவான் இந்த மாத கடைசியில் விருச்சிக ராசிக்கு போகிறார். ஆக புதன், சுக்கிரன், இவங்க சூரியன், இவங்க எல்லாமே ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த மாதம் கிரகங்களுடைய நிலைகளை பார்க்குற போது, அவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்குது. வருமானங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் ஓரளவுக்கு செலவுகள் தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இந்த மாதம் குரு இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் யாரை மெயினாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல் இது இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு ட்ராவல் இல்லைனால் கூட நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் அதிகப்படியான உங்களுடைய சர்ச்சிங் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு நீங்கள் செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, மெசேஜ் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது வரும். கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும், உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அந்த எய்மை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா குரு இன்னும் 1 or 2 months மட்டும்தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்கோ அதை ஒட்டி தான் நம்ம மூவ் ஆகணும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் எவ்வளோக்கு மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும், தகவல் தொடர்பு சாதனங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அது மாத்திரம் இல்லை இடம் மாறணும்னு நினச்சிங்க, அல்லது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது, எப்போ விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இதுவுமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய 5 கூடிய புதனும் 7ல் இருக்கார். 5ஆம் இடம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய டெம்ப்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஸோ குறிப்பாக இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கல, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அதில் பார்ட்டிசிபேட் அல்லது மற்ற விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் யூக வணிகங்களில் இருக்கீங்களோ எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், குறிப்பாக நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, லாட்ரி டிக்கெட் எதாவது வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினச்சாலும் சரி, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, மினிமமாக பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அவ்வளவும் கிடைக்கும். அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் ஃபேவரபுளான ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட்டாக இருக்குது, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது நடப்பதற்கான சுச்சுவேஷன் உண்டு. இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு இருக்குது.
குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய சொந்த தொழில் நல்ல ஒரு ஏர்னிங்கை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுடைய பணம் லாக்காக இருந்தால் கூட பணங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அந்த பணங்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகமே சுக்கிரன் இருக்கார். அவர் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகளை பெரிய லெவலில் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், எனி அதர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லை. ஸோ பட் அதே சமயத்தில் இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அவர் எப்பயுமே வேலையில் நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடை கொடுப்பதற்கோ வேலையை பற்றிய பயத்தை அதிகரிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒரு பக்கம் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஜாப், உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், போனஸ், இன்சென்டிவ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் கூட சனி பகவான் அவ்வளோ சீக்கிரமாக உங்களை வாழ்க்கையில் உங்களுடைய வேலையிலலாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹைக்காக வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டார். எப்பயுமே தெரிஞ்சுங்க, ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது மற்றொரு கிரகம் நமக்கு தீமையான பலன்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய கரியரில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ, நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, எனக்கு நல்ல ஒரு சர்வீஸ்க்கான ஆட்கள் வேணும், ஸ்கில்டு லேபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கடன் கிடைக்கல, லேட் ஆச்சுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அதில் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறவங்கிறவங்க பரவாயில்ல. இந்த மாதத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருசாக டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை, இது எல்லாமே இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் 7ல் 3 கிரகங்கள் இருக்கிறது. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனாலும் டாக்டரை கவனித்து பார்க்கணும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி பவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், உடம்புல பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே கிரியேட் அரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே தெரிஞ்சுங்க, நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது அது சம்மந்தப்பட்ட மற்ற தீய பலன்களையும் அந்த கிரகம் செய்ய தயங்காது. அதனால் இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக எங்கெல்லாம் நீங்கள் சித்தர்கள் இருக்கோ, சமாதி இருக்கோ, அங்கெல்லாம் போய் ஜீவ சமாதியில் வழிபாடு அதிகப்படுத்துங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் இந்த மாதம் உண்டு. நன்றி, வணக்கம்.